பச்சிளம் குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என்று தங்களுடைய உயிரை பலி கொடுத்துட்டு ரத்தமும் சதையுமாக உளுந்து கிடக்குறாங்க. உறவினர்கள் தவிக்கிறாங்க, ஐயோ போச்சே என்று தவிக்கிறாங்க. ஆனால் இந்த நடிகர் விஜய் என்ன பண்றாருன்னா, திருச்சி விமான நிலையத்துல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி 30 பேர் இறந்துட்டாங்களே என்று சொல்லி போக போக கத்துறாங்க. ஆனா பவுன்சர்ஸோட துணையோட அவர் பாட்டுக்கு திரும்பி பார்க்காம விரும்பிருன்னு பயந்து ஓடும் ஒரு பைந்தாம்பொழியை பார்த்து, ஒரு சைக்கோவை போல, மனிதாபிமானமே இல்லாத சைக்கோவை போல அவரும் வண்டியில பேசிட்டு இருக்கும்போதே எல்லாம் மயங்கி மயங்கி விழறாங்க. அவரே ஆம்புலன்ஸை வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் அதையெல்லாம் கேர் பண்ணிக்காம அவர் பாட்டுக்கு பயந்து ஓடி வீட்டுல சென்னையில போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தலைவரை பார்த்து அவங்க ரசிகர்கள் எல்லாம் அரசின் மீது குறை சொல்றாங்களே, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா?